என் கிறிஸ்தவ ஜனங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வீடியோ வாயிலாக சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், தயவு கூர்ந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க. சத்தியம் என்ன என்பதை புரிந்து கொள்வீர்கள். அது தயவு கூர்ந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போது நிறைய பேர் என்னுடைய சேனலில் ஜான் ஜெபராஜை நீங்கள் குற்றப்படுத்தாதீங்க, ஜான் ஜெபராஜை நீங்கள் நியாயம் இருக்காதீங்க, நீங்கள் அவரை நியாயம் இருக்கிறதுக்கு நீங்கள் யார், நீங்கள் உத்தமானா இப்படி அவர்களை நிறைய கமெண்ட்டில் நிறைய பேர் கேட்காங்க. அதனால தான் இப்பொழுது இந்த வீடியோ போட வேண்டிய கட்டாயமாக ஆகிறது. இப்போ நாங்கள் ஜான் ஜெபராஜை நியாயம் இருக்கிறோமா என்பதை தான் நம்ம அந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். இப்போ எடுத்துக்கொள்ளுங்கள் வசனம் ரோமர் 5:8. God proves his love for us in that while we were still sinners, Christ died for us. இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாரும் பாவிகளாக இருக்கும்போது தான் அவர் நமக்காக அன்பு செலுத்தினார். அப்படின்னா நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற நம்ம எல்லாருமே பாவிகள். அதை நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நானும் ஒரு பாவி தான். இதை பேசிக்கொண்டிருக்கிற நான் பெரிய உத்தமனா, இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் பாவிகள் தான். எல்லாருமே பாவிகள் தான். இப்போ என்னுடைய அந்தரங்கங்கள்லாம் யாராவது ஒருத்தர் வீடியோ எடுத்து காமிச்சாருன்னா எல்லாருமே காரி துப்ப தான் செய்வோம். அதே மாதிரி தான் உங்களுடைய அந்தரங்களை வீடியோ எடுத்து காமிச்சாலும் அது கேவலமாக தான் இருக்கும். அதனால் அதை தான் பைபிள் சொல்லுது. ரோமன்ஸ் 5:8 நம்ம எல்லாருமே பாவிகள் தான். அதை தான் அழகாக அந்த வசனம் ரோமன்ஸ் 2:3 நீங்கள் வாசித்து பாருங்கள். பவுல் அதை ரொம்ப அழகாக எலாபரேட் பண்ணி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்காரு. நம்ம எல்லாரும் பாவிகளாக இருக்கும்போது கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்தார். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. அப்படின்னா இதில் இந்த திட்டமும் தெளிவுமாக தெரிகிறது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே பாவிகள். அப்படின்னா நமக்கு இன்னொருத்தனை குறித்து நம்ம பேசவே முடியாது. நான் எப்படி பார்த்தேனா அப்படி தானே, அப்படி நம்ம பேசினா அதுதான் அந்த வசனம் கூறுகிறது. ரோமன்ஸ் 2:1 எடுத்துக்கொள்ளுங்கள். ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகளை எவைகளையோ அவைகள் நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாய் தீர்க்கிறாய். எவ்வளோ அழகாக இங்கே பவுல் சொல்கிறாரு பாருங்க. நீ எல்லாருமே பாவிகளாக இருக்கும்போது நீ இன்னொருத்தனை குற்றவாளின்னு தீர்த்தனா நீ தான் குற்றவாளி அப்படின்னு பவுல் கூறுகிறார். அப்படின்னா நம்ம யாரையும் இப்போ நான் ஜான் ஜெபராஜை நாங்கள் குற்றவாளின்னு தீர்க்கலை. அதை புரிஞ்சுக்கொள்ளணும். நாங்கள் என்னுடைய சேனலில் ஜான் ஜெபராஜ் இப்போவும் செய்த சிறுமியில் பாலியல் ஜெயிலுக்குள்ளே போயிருக்காரா, இதை பற்றி நாங்கள் பேசவே இல்லை. என்னோடய சேனலில் அவ்வளோ வீடியோவும் எடுத்து பாருங்கள். சிறுமியை அவள் பாலியல் பண்ணிவிட்டார், அதனால் அவரை கொன்றுவிட வேண்டும், அவருக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும்னு நாங்கள் கூறணுமா? கூறவில்லை. அப்படின்னா நாங்கள் பண்ணுறது தயவு கூர்ந்து புரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் அவருக்கு தீர்ப்பு பண்ணலை. நம்ம எல்லாருமே பாவிகள் இருக்கும்போது நம்ம அடுத்தவங்களை குறித்து நம்ம தீர்ப்பு செய்யக்கூடாது அப்படின்னு தான் இங்கே பவுல் கூறுகிறார். ரோமன்ஸ் 2:29 எடுத்து வாசிப்போம். உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷரால அல்ல, தேவனாலே உண்டாயிருக்கிறது. அப்படின்னா இங்கே பவுல் ரொம்ப ஏதோ ஒரு காரியத்தை, ஒரு ஆழமான காரியத்தை நமக்கு போதிக்கிறார். நீங்கள் ஒருவேளை ரோமன்ஸ் ஃபுல்லாக நல்லா ப்ரேயரோட வாசிங்க, புரியும். ரொம்ப டெப்த்தான டீச்சிங் கொடுக்காரு. அப்படின்னா ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனம் தான் விருத்த சேதனம் அப்படின்னு சொல்கிறாரு. நீ ஃபிசிக்கலாக விருத்த சேதனம் பண்ணுறது விருத்த சேதனம் கிடையாது. நீ ஆவியின்படி பிறக்கணும். நீ ஆவியின்படி பிறப்பதான் உண்மையான விருத்த சேதனம் அப்படின்னு கூறுகிறார். அப்படி என்றால் அதை இப்போ தான் நம்ம சத்தியத்துக்குள்ளே போகிறோம். இப்போ கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ளே இருக்குதா என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதான் நீங்கள் பரிசுத்தாவினால் பிறந்தீர்களா? அதனால தான் வேதவசனம் கூறுகிறது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். தேவனால் பிறக்காமல் இருப்பது தான் பாவம். அதுதான் வேதம் கூறுகிறது. அதுதான் இந்த வசனமும் கூறுகிறது. ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். அப்புறம் நம்ம தேவனால் பிறந்திருக்கணும். அப்புறம் நமக்குள்ள ஆவி இருக்கணும். கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ள இருக்கணுங்கிறத வேதம் நமக்கு கிளியராக கூறுகிறது. அந்த அபிஷேகமே உங்களை போதித்து வழி நடத்தும் என்று. அப்படி என்றால் இப்போ கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ளாக இருக்கும்போது தான் தெளிவாக புரிந்துகொள்ளுங்கள், நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். இப்போ நான் ஒரு பரிசுத்தவான்னு நம்ம சொல்லணும்னா கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார், அதனால தான் நான் பரிசுத்தவான். இது தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளுங்க.
இப்போ கிறிஸ்துவின் ஆவி எனக்குள்ள இல்லைன்னா நான் பரிசுத்தவான் கிடையாது, நான் பாவிங்கிறத உலகம் வந்து பைபிள் வந்து தீர்ப்பு கொடுக்கிறது. அதனால தான் நீங்கள் ஆவியினால் பிறக்கணும், ஆவியினால் பிறக்கணும் என்று வேதம் வந்து நமக்கு எம்ஃபசைஸ் பண்ணுது நிறைய வசனத்தின் மூலமாகவும். அப்படின்னா நம்ம ஆவியினால் பிறந்துட்டோன்னா அதான் பாவம் கிடையாது. அந்த ஆவியினால் நமக்கு அவருடைய ஆவி நமக்குள்ள இருக்கும்போது நம்ம பரிசுத்தவான். இதை தெளிவாக புரிஞ்சுக்கலுங்க. இப்போ நம்ம ஆவியினால் இப்போ பிறந்தவன் வந்து வேத வசனத்தில் இருக்கிற எச்சரிப்பை எடுத்து விசுவாசிகளுக்கு நாங்கள் வந்து காண்பிக்கிறோம். இது வந்து தீர்ப்பு கிடையாது, இது வந்து குறை சொல்றதும் தயவு கூர்ந்து கிடையாது. குறை சொல்வதுனா என்னவென்றால், ஒருத்தருக்கு இப்போ என் ஃப்ரெண்டு ஒரு எக்ஸ் ஒருத்தர் இருக்கார், நான் ஏ, இன்னொருத்தர் என் ஃப்ரெண்ட் வந்து பி இருக்கார். இப்போ இந்த எக்ஸை குறித்து இந்த ஏ வந்து எக்ஸுக்கு தெரியாமல் நான் பி கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, எக்ஸ் சரி கிடையாது, எக்ஸ் அந்த இது செஞ்சுட்டாரு, எக்ஸ் இந்த இது செஞ்சுட்டாரு, எக்ஸ் மோசமானவர், எக்ஸ் கெட்டவர் அப்படி நான் எக்ஸுக்கு தெரியாமல் நான் பி கிட்ட சொல்கிறது தான் குறை. இப்போ நாங்கள் வந்து சமூக வலைத்தளத்தில் வந்து பேசுகிறது வந்து எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள், உலகமே பார்த்து கொண்டு இருக்கிறது, அப்படி தானே? அப்படின்னா இது வந்து எச்சரிப்பு. இதையும் நாங்கள் கொடுக்கல, பவுல் தான் கொடுக்குறார், கிறிஸ்துவின் ஆவி தான் கொடுக்கிறது. அதை நீங்கள் உணர்ந்து கொள்ளணும். அதுக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. வசனம் 1 யோவான் 4:1, நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளா என்பதை சோதித்து அறியுங்கள். நீங்க சோதித்து அறியணும். இப்போ ஜான் ஜெபராஜுக்குள்ள இருக்கிற ஆவி என்ன ஆவிங்கிறத நீங்க சோதித்து அறியணும். இதை நான் சொல்லல, இதை வேதம் சொல்லுது. வேதம் சொல்றத நான் விசுவாசிகளுக்கு காட்டணுமா காட்டக்கூடாதா? வேதம் சொல்றத நான் விசுவாசிகளுக்கு காட்டலைன்னா நான் பாவம் செய்கிறேன். ஒரு வசனத்தை நான் எடுத்து போட்டுடுறேன், ஒரு வசனத்தை எடுத்து போட்டவன் சபிக்கப்பட்டவன்னு வேதம் கூறுகிறது. அப்புறம் நீங்கள் ஒரு வசனத்தை என்னிடத்துல எடுத்து போட சொல்கிறீங்க, அப்புறம் யார்? நீங்கள் தான் சபிக்கப்பட்டவர்கள். அதனால் தயவுக்கு வந்து குறை சொல்லாத, தீர்ப்பு சொல்லாத, குற்றவாளியும் தீர்க்காதங்கிறத வேதத்தோட கான்டாக்ட் தெரியாமல் வந்து தயவுக்கு வந்து வீடியோவில் வந்து கமெண்ட் வந்து கொடுக்காதீங்க. கிறிஸ்துவின் ஆவி எங்களுக்குள் இருப்பதினால் கிறிஸ்துவினோட வசனம் இப்படி கூறுகிறத நாங்கள் எடுத்து கூறுகிறோம். இப்போ நீங்கள் கேட்பீங்க, அப்புறம் நீங்கள் எப்படி ஜான் ஜெபராஜ்கிட்ட வந்து தேவனுடைய ஆவி இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஒருத்தர் கமெண்ட்லேயும் கேட்டிருந்தாரு, அவர் அந்த பெண்ணிட்ட போய் செக்ஸ் பண்ணாரா பண்ணலையாங்கிறது உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாத நீங்கள் எதுக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்காங்க. நாங்கள் முதல்ல அந்த பெண்ணோட ஒரு பாலியல் பண்ணாரா பண்ணலையாங்கிற அந்த டாப்பிக்கே நாங்கள் வரல. நாங்கள் என்ன கூறிக்கொண்டு இருக்கிறோம் என்றால், அவருடைய ஆதி ஊழியமே வந்து கிறிஸ்துவின் ஆவியினால் நடத்தப்படலை, அவருக்குள் கிறிஸ்துவின் ஆவி இல்லை என்பதை தான் நாங்கள் வந்து கூறிக்கொண்டிருக்கிறோம். அதுதான் இந்த வசனம் கூறுகிறது. அந்த வசனத்தை தான் நாங்கள் எடுத்து காமிக்கிறோம். எல்லா ஆவியும் நம்பாமல் ஜான் ஜெபராஜுக்குள்ள இருந்தது தேவனால் உண்டான ஆவியா என்பதை நீங்கள் சோதித்து அறியுங்கன்னு தான் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது குறையா? வேதம் சொல்றதை நாங்கள் எடுத்து காமிச்சுக்கிறோம், சோதித்து பாருங்க அப்படின்னு சொல்றோம். நீங்கள் அதை சோதித்து பார்த்துக்கிடுங்க. சரி, இப்போ அடுத்த வசனத்துக்குள்ள போவோம். 1 யோவான் 4:2, தேவ ஆவியை நீங்கள் எதனாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. உடனே இப்போ கேட்பீங்க, அப்புறம் ஜான் ஜெபராஜும் இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணு, அது அறிக்கை தானே பண்ணுறாரு, அப்புறம் நீங்கள் ஒத்துக்கொள்ளுங்க, அவர் வந்து தேவனுடைய ஆவிதான் அவருக்குள் செயல்படுகிறது, நீங்கள் ஒத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. எனக்கு அது வசனம் அப்படி தானே சொல்றது, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறதுன்னு இல்லைங்க. ஆனால் அந்த வசனத்தை நம்ம வந்து லிட்டரலாக அப்படி எடுக்கக்கூடாது. அப்படி பார்த்தோன்னா நிறைய டினாமினேஷன்ஸ், ரோமன் கத்தோலிக்கில் இருக்கிறவங்க, இன்னும் சிஎஸ்ஐக்குள்ளே இருக்கிறவங்க, எல்லா டினாமினேஷன்ஸ்லையும் அப்படின்னா நீங்கள் வந்து எல்லா கிறிஸ்தவர்களும் தேவனால் ஆவியினால் தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறார்கள்னு நீங்கள் கூறுவதும் தவறு. அப்படின்னா இப்போ வந்து நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளலாம்னா, இப்போ புற மதஸ்தவர்கள் வேற ரிலிஜனில் இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாதவங்க அவங்க வந்து நரகத்துக்கு போயிடுவாங்க, இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிற எல்லாருமே பரலோகத்துக்குள்ள போயிடுவாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னா இதற்கு அகைன்ஸ்டாக நிறைய வசனங்களும் இருக்கிறது. அந்த வசனத்தை நம்ம பார்ப்போம்.
எடுத்துக்கொள்ளுங்கள் 2 கொரிந்தியர் 11:14. அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. இப்போ இங்க ஒரு ட்விஸ்ட போடுறாரு பாருங்க. சாத்தான் என்ன பண்ணுவானா, அவனும் நான் இயேசு கிறிஸ்துவ அறிக்கை பண்றேன் தான் உள்ள வருவான். அதுதான் இந்த வசனம் கூறுதுப்பா, நான் கூறல. சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வான். அப்படின்னா சாத்தானும் வந்து என்ன பண்ணுவான், இயேசு கிறிஸ்துவ அறிக்கை பண்ணிட்டு தான் வருவான். அப்படின்னா இப்போ இங்க ஒரு பெரிய ட்விஸ்ட் நடக்கு. இப்போ இங்கே தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். அதுதான் வேதம் நமக்கு வந்து கூறிக்கொண்டிருக்கிறது. அப்படின்னா இப்போ நமக்கு திட்டமும் தெளிவுமாக தெரிகிறது, இயேசுவை அறிக்கை பண்ணுற ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வான். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவ அறிக்கை பண்ணுறவங்களும் பாதி பேர் சாத்தான் தான். ஆனால் உண்மையாக இயேசு கிறிஸ்துவ அறிக்கை பண்ணுறவங்களும் இருக்காங்க. இப்போ இந்த 2 கேட்டகரி அதில் இருக்குது. அதை நீங்கள் விசுவாசிகளை புரிஞ்சுக்கொள்ளணும். அப்படின்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? 2 பேருமே இருக்காங்க. இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற எந்த ஆவியும் தேவனால் உண்டா இருக்குது. தேவனால் உண்டா இருக்கிற ஒருத்தவங்களும் இருக்காங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அறிக்கை பண்ணுறதுல தேவனால் உண்டானவைகள் இல்லாமலே ஒருத்தங்க இருக்காங்கிறத வேதம் சொல்லுது. அப்படின்னு இவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது இப்படி என்று நீங்கள் கேட்பீர்கள், அப்படிதானே? அதுக்குதான் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் வசனம் 1 யோவான் 4:1. விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமான்களாக்குகிற தேவன் ஒருவர். இப்போ உங்களுக்கு திட்டமும் தெளிவாக தெரிகிறது, விசுவாசத்தின் மூலமாக நம்ம நீதிமான் ஆகிறோம். ஆனால் நம்ம விசுவாசம் எப்படியா இருக்க வேண்டும்? அதாவது பிளைண்டாக மாம்சத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டானதான் சும்மா இயேசு கிறிஸ்துவ அறிக்கை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற அதை வந்து பவுல் வந்து பேசவில்லை. இங்கே நம்ம விசுவாசம் முதலாவது எப்படி இருக்க வேண்டும் என்றால், தேவன் ஒருவருங்கிற விசுவாசம் உனக்குள்ள இருக்கணும். அப்படி விசுவாசம் இருக்கிறவன் தான் தேவனால் பிறந்தவன். அப்படி உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கிறதா என்பதை ரீசெக் பண்ணி கொடுங்கள். ஏனென்றால் பல தெய்வங்கள் இருக்கிறார்கள், 3 தெய்வங்கள் இருக்கிறார்கள். நீங்கள் விசுவாசிங்கன்னா அது எல்லாமே விக்கிரக ஆராதனை, அதெல்லாம் விசுவாசமே கிடையாது என்பதை தான் வேதம் நமக்கு எம்பசைஸ் பண்ணுகின்றது. அதுதான் வேத வசனம் கூறுகிறது, என்ன இல்லாமல் உங்களுக்கு தேவர்கள் இருக்க வேண்டாம். அப்படின்னா இயேசு கிறிஸ்து ஒருவரே தேவன் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அதுதான் விசுவாசம். அதைத்தான் வேதம் எம்பசைஸ் பண்ண. அப்படி விசுவாசிக்கிறவன் தான் தேவனால் பிறந்தவன். அதைத்தான் வேதம் வந்து நமக்கு ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் கூறுகின்றது. அதான் பாருங்க, பிசாசுகளும் தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கின்றன. அப்படின்னா நம்ம விசுவாசம் வந்து என்னன்னா, தேவன் ஒருவர், தேவன் திரித்துவராக இருக்கிறார். இப்போ இந்த வீடியோவை பாருங்க. இப்போ பரலோகமும் சரி, பரிசுத்த ஆவியானவரும் சரி, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் சரி, பிதாவாகிய தேவனும் சரி, எல்லாம் அமைதலா தான் இருக்கிறாங்க, அமைதலா தான் இருப்பாங்க. இவர் இப்போ என்ன பேசிக்கொண்டு இருக்கிறார் என்றால், பிதாவாகிய தேவனும் பரிசுத்தாவியானவரும் இயேசு கிறிஸ்துவும் மேலே 3 பேரும் உட்கார்ந்து கொண்டு டிஸ்கஸ் பண்ணி கொண்டு இருக்கிறார்களாம். அவர்கள் நினைத்தாலே ஒன்றுமே செய்ய முடியாதான். இப்படி 3 திரித்துவ தேவன் இருக்கிறாருன்னு நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா அது விசுவாசமே கிடையாது என்றால், அதைத்தான் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை. அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிறிஸ்து உங்களுக்கு யாருன்னு தெரியணும். சும்மா பிளைண்டா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது விசுவாசம் கிடையாது. அந்த கிறிஸ்து யார் அதை நீங்க விசுவாசிக்கணும். அந்த கிறிஸ்து யார் என்றால் சர்வ வல்லமையுள்ள தேவன், ஒரே தேவன் மாம்சத்தில் நமக்காக வந்து ரத்தம் செஞ்சிருக்கிறார். அதைத்தான் நீங்க விசுவாசிக்கணும். அப்படின்னா கிறிஸ்து யார் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ஏசாயால இருந்து நீங்க தெளிவா வாசிங்க. கிறிஸ்து யார் என்றால் சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள ஒரே தேவன் தான் கிறிஸ்து. அவர் நமக்காக வந்து இறங்கி இருக்கிறார். இப்படிப்பட்ட ஃபெய்த் இருக்கணும். இந்த ஃபெய்த் இல்லை இன்னொருத்தர் வந்திருக்காரு, அவர் இன்னொருத்தர் அனுப்பியிருக்காரு, அதனால நம்ம தேவன் வந்து திருத்துவ தேவனதாக இருக்கிறார், திருத்துவ கடவுள் நீங்க விசுவாசித்தீங்கன்னா அது விசுவாசமே கிடையாது என்பதை வேதம் நமக்கு திட்டமும் தெரியுமா வந்து கூறுகிறது. ஆகையால் இப்படி அவர் தான் வந்திருக்கிறார் என்று நீ ஃபெய்த்துக்குள்ள இருக்கிறவன் தான் அவரால் பிறந்தவன். மற்ற யாருமே அவரால் பிறக்காதவங்க வந்து இப்போ நிறைய பேர் வந்து ஊழியம் பண்ண வந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ இதுதான் வந்து பிரச்சனை. ஊழியத்தில் வராங்க, அப்படி ஊன்னு குதிக்காங்க, இப்படி குதிச்சு எப்படியாவது ஆவி வந்துருமான்னு பார்த்து ஊழியத்துக்குள்ள வராங்க. இவர்களை ஃபர்ஸ்ட் ஊழியத்துக்குள் கடவுள் வர சொன்னாரா? கடவுள் அப்படி வர சொல்ல மாட்டார். ஏனென்றால் முதலாவது சத்தியம் என்னங்கிறத தெரியணும்.
சத்தியம் என்ன, ஃபெய்த் என்ன, அடிப்படை ஃபெய்த் என்ன, அவன் ஃபெய்த் அடிப்படை ஃபெய்த் என்ன, ஃபெய்த் அதான் வி வாக் பை ஃபெய்த் நாட் பை சைட்ன்னு சொல்றாரு. அப்புறம் அடிப்படை ஃபெய்த் என்னங்கிறத கடவுள் உனக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவனை ஊழியத்துக்குள்ளே வர சொல்லுவாரு. அவன் ஏன்னா இவங்க அதுக்கு முன்னாடி ஊழியத்துக்குள்ளே வருகிறார்கள் என்றால் இவர்கள் தேவனால் ஆவியினால் உண்டானவர்கள் கிடையாது. அதை விசுவாசிகளை புரிஞ்சு கொள்ளுங்க. அதனாலதான் இப்போ ஜான் ஜெபராஜ் வந்து அவ்வளவு கூத்தாட்டம் போட்டார். ஜான் ஜெபராஜ் பெண் விஷயத்துல விழுந்ததை பத்தியே நாங்க பேசல. அவர் வந்து ஃபர்ஸ்ட் கூத்தாட்டம் போட்டார். காணிக்கை, செழிப்பின் உபதேசம், நீங்களே காணிக்கை பெட்டிகளை போய் விழுந்துருங்கன்னு சொன்னாரு. லைட் அணைச்சு போட்டுக்கிட்டு இது பண்ணி கொண்டு இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து அப்படியே டான்ஸ் ஆடினாரு. அவர் ஒதுக்கப்பட்ட போல வாழ்ந்தாரு, ஏழைகளுக்காக வாழ்ந்து விட்டு சென்றார். அதனாலதான் நீங்க இதை நிதானித்துக் கொள்ளுங்கள். அவர் தேவனாடைய ஆவியினால் உண்டாகவில்லைன்னு தான் நாங்க சொல்றோம். புரியுதா? அதனால நீங்க அவங்கள்ட்ட இருந்து ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லி வேதம் சொல்றதை நாங்க எடுத்து காண்பிக்கோம். இது வந்து குறை கிடையாது. அடுத்த அதுக்கு உதாரணமா இப்ப அடுத்த வசனத்தை பாருங்க. 2 தீமோத்தேயு 2:17 அந்த பவுல் தான் சொல்றாரு, தீமோத்தேயு நோக்கி சொல்றாரு. என்ன சொல்றாரு? அவர்களுடைய வார்த்தை அரிப்பிளவை போல படரும், ஈமேனையும் பீலேத்தும் அப்படிப்பட்டவர்கள். இப்ப ஈமேனையும் பீலேத்தையும் பார்த்து பவுல் தான் சொல்லிட்டு இருக்காரு. இங்க பவுல் குறை சொல்றாரா? அப்படி கிடையாது. 2 கொரிந்தியர் 11:14 சொல்றாரு, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வசனத்தை தடுத்துக் கொள்வானேன்னு சொல்றாரு. உனக்கு பவுல் குறை சொல்றாரா? நாங்க அந்த வசனத்தை தான் எடுத்து காமிக்கும். அப்படின்னா நீங்க என்ன நாங்க குறை சொல்றோம்னு சொன்னீங்கன்னா நீங்க பவுல் தான் குறை சொல்றான்னு சொல்றீங்க. நீங்க தான் பரிசுத்தாவியாருக்கு விரோதமா பேசுறீங்க. அதனால தயவு கூர்ந்து குறை சொல்லாதீங்க, நியாயம் தெரிவிக்காதீங்கன்னு சொல்லி பரிசுத்தாவியாருக்கு விரோதமா பாவம் செய்யாதீங்க. ஆனால் அப்படிப்பட்ட கமெண்ட்ஸ் நம்ம பதிவிடாதீங்க தயவு கூர்ந்து. இதை குறித்து நம்ம கண்டித்தும் உணர்த்தணும். ஏன்னா பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தினாலனா சமூகம் வந்து சீர்கெட்டு போயிடும். இப்போ உங்களுக்கு தெரியும், அந்த உலகத்துல ஏன் நிறைய கேஸ்கள், நிறைய குற்றங்கள் நடப்பதற்கு காரணம் எல்லாரும் நான் பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கோம். அப்படி வேடிக்கை பார்க்கக்கூடாது. பவுலே பாருங்க, நிறைய இடத்துல வந்து எச்சரித்து சொல்லணும்னு சொல்லுவார். இப்போ நிறைய பேர் கமெண்ட்ல ஜட்ஜ் பண்றாங்க, நீங்க அவர் செஞ்சிருக்காரா பண்ணலையாங்கிற நீங்க ஜட்ஜ் பண்றீங்கன்னு சொல்றாங்க. இப்போ ஒருவேளை அவங்க குடும்பத்தில் அப்படி நடந்துருந்துச்சுன்னா இப்படி வந்து சமூக வலைதளத்துல சொல்லுவாங்களா? ஜட்ஜ் பண்ணுங்களா, பண்ணாதீங்க, ஜட்ஜ் பண்ணது உங்களுக்கு யாரை அத்தாரிட்டி கொடுத்ததுன்னு சொல்லுவாங்களா? அதனால எல்லா விஷயத்துலையுமே கான்டெக்ஸ்டோட இருக்கு. நம்ம வந்து கண்டித்து உணர்த்தணும். இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ விபச்சாரங்கள், வேசித்தனங்கள் வந்து தமிழ்நாட்டில் நிறைய பெருகி கொண்டு இருக்கிறது. இப்போ நீங்கள் சமூக வலைத்தளத்தெல்லாம் பாருங்கள், ஒரே இந்த செக்ஷுவல் சைட்ஸ், பான் வெப்சைட்ஸ்லாம் ஏகப்பட்டது இருக்குது. இப்போ இதெல்லாம் குறித்து வந்து நம்ம கேள்வி கேட்கணும், கவர்மெண்ட்டு போய் சொல்லணும், இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுங்க, இதெல்லாம் பேன் பண்ணுங்க. அது பேர் இன்னும் கஞ்சா, இந்த போதை மருந்துகள் இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக பேன் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லா ஜனங்களும் நம்ம எந்திரிச்சு கவர்மெண்ட்டை போய் எச்சரித்து நம்ம சொல்லணும். எல்லாரும் நம்ம கண்டித்து அதை கொடுத்து உணர்த்தணும். இப்போ அப்படி உணர்த்தாம எல்லாரும் வீட்டுக்குள்ள வாயை பொத்தி கொண்டு இருப்பதனால தான் பாவம் பெருகி கொண்டு இருக்கிறது. அதனால தான் வேதம் வசனம் கூறுகிறது, உனக்கு நன்மை செய்ய வாய்ப்பும் இருந்தும் நீ அதை செய்யாமல் இருந்தால் பாவம்னு வேத வசனம் கூறுகிறது. அதனால் நீங்கள் வந்து ஜட்ஜ் பண்ணாதீங்கன்னு நீங்கள் சும்மா எங்களை பார்த்து சொல்லி கொண்டிருக்கலாம். நீங்கள் பாவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். தயவுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் மனம் திரும்புங்க. அதனால நம்ம கேள்வி கேட்கணும். இந்த பான் வெப்சைட்ஸை பேன் பண்ணுங்க, இந்த கஞ்சா இந்த மாதிரியான போதை இதுகளை பேன் பண்ணுங்கன்னு நம்ம சொல்லணும். இப்படி போய் சொல்றது, போதை மருந்து தயாரிக்கிறோம் நீங்கள் குறை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்லை பான் வெப்சைட்ஸ் அவன் அடிச்சு சம்பாதிச்சுட்டு இருக்கான், அவனை போய் நீங்கள் குறை சொல்றீங்க, அவனை ஜட்ஜ் பண்றீங்க இப்படி நீங்கள் கேட்பீங்களா? அப்படின்னா நீங்கள் பாவம் செய்கிறீர்கள். அதை உணர்ந்து கொண்டு சத்தியத்துக்கு நேராக திரும்புங்கள்.